அன்பு கலந்த வணக்கம். இன்றைய தினம் எங்களுடைய களிக்காடு மாவீரர் தொழிலும் இல்ல சிரமதான பணிகள் இன்றைய தினம் சிறப்பாக இடம்பெற்றது. இதிலே எங்களுடைய களிக்காடு மாவீரர் தொழில்மில் ஏற்பாட்டு குழுவோடு தாய் தமிழ் பேரவையின் அனுசரணையோடு பலர் இங்கே கலந்து கொண்டு இந்த சிரமதான பணியிலே பங்கு கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே நாங்கள் இன்றைய தினம் இந்த சிரமதான பணியிலே பங்கு கொண்ட அனைவருக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய தினம் இந்த சிரமதான பணியிலே நாங்கள் பார்க்கும்போது மிக எங்களுடைய உணர்வு பூர்வமாக இந்த சிரமதான பணியிலே அனைவரும் பங்கு கொண்டிருந்தார்கள். சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்லை. எனவே நாங்கள் இந்த நேரத்தில் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய அடுத்த கட்ட செயற்பாடுகள் மிக வேகமாக நடைபெற இருக்கின்றன. எனவே இன்றைய சிரமதான பணிக்கு ஒத்துழைப்பு வழங்கிய அனைத்து உறவுகளுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். வணக்கம். இன்றைய நாள் களிக்காடு மாவீரர் தொழிலும் இடத்திலே எங்களுடைய மாவீரர் பணிக்குழு மற்றும் மாவீரர் நாள் செயலணி அனைவரும் ஒன்று சேர்ந்து இன்று இந்த சிரமதான பணியை மேற்கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக கார்த்திகை 27 எங்களுடைய புனித வீரர்களை பூசிக்கின்ற அந்த நல்ல நாள். நாங்கள் நினைக்கின்றோம் இந்த முறை ஒட்டுசுத்தான் பிரதேசத்தோடு சேர்ந்து எங்களுடைய இளைஞர்கள், முன்னாள் போராளிகள், கிராம மக்கள் எல்லோரும் இணைந்து ஒட்டுசுத்தான் பிரதேசம் நெடுங்கணி எல்லாம் இணைந்து எங்களுடைய மாவீரர்களுடைய பெற்றோர்களை மதிப்பளிக்கின்ற அதே நேரத்திலே துயிலும் இல்லங்களிலும் எங்களுடைய இந்த நினைவேந்தல் எங்களுடைய மாவீரர்களுக்கு வணக்கம் செலுத்துகின்ற நிகழ்வுகளை ஒவ்வொரு இடங்களிலும் நடைபெறுகின்றது. அந்த வகையில் துயிலும் இல்லங்களை பொறுத்தமட்டிலே நாங்கள் இந்த முறை களிக்காடு இருக்கின்ற துயிலும் இல்லத்திலே நாங்கள் ஒன்று சேர்ந்து எங்களுடைய மாவீரர்களுக்கு வணக்கம் செலுத்துகின்ற அந்த ஏற்பாடுகளை ஒழுங்கமைத்திருக்கிறார்கள். உண்மையில் நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு தமிழனாக பிறந்த ஒவ்வொருவரும் எங்களுடைய இந்த கார்த்திகை மாதத்திலே குறிப்பாக இந்த புனித மாதத்திலே கட்சி பேதங்களை கடந்து எல்லோரும் ஒன்று சேர்ந்து கைகோத்து எங்களுடைய மாவீரர்களுடைய நினைவு நாளை கடைபிடிக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஒவ்வொருவருடைய விருப்பம். அதுபோன்று நான் நினைக்கிறேன் 2025ஆம் ஆண்டு அந்த அடிப்படையிலே எல்லோரிடமும் ஒரு அன்பான வேண்டுகோளை விடுக்கின்றோம். இந்த மாவீரர் நினைவு நாளிலே நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு எங்களுடைய மாவீரர்களுக்காக வணக்கம் செலுத்த வேண்டும் என்பதை இந்த இடத்தை கேட்டுக்கொண்டு இந்த சிரமதான பணியிலே உணர்வுபூர்வமாக கலந்து கொண்டு இந்த சிரமதானத்தை நிறைவு செய்திருக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் எங்களுடைய நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.